ஜெபமே என் வாழ்வாகட்டும், உம் சமூகமே என் நினைவாகட்டும். ஜெபமே என் வாழ்வாகட்டும், உம் சமூகமே என் நினைவாகட்டும். இயேசுவே என் தெய்வமே, ஜெபமே என் பசியாகட்டும். இயேசுவே என் தெய்வமே, உம் சமூகமே என் உணவாகட்டும். சிங்கக்கெவி எனக்காக திறக்கப்பட்டாலும் திடன் கொண்டு முகம் தினம் தேடுவேன். சிங்கக்கெவி எனக்காக திறக்கப்பட்டாலும் திடன் கொண்டு முகம் தினம் தேடுவேன். பால சிங்கங்கள் விழுங்க காத்திருந்தாலும், பால சிங்கங்கள் விழுங்க காத்திருந்தாலும், உம் சமூகத்தில் காத்திருந்து பலனடைவேன். உம் சமூகத்தில் காத்திருந்து பலனடைவேன். பலனடைவேன், பலனடைவேன். இயேசுவே பலனடைவேன், பலனடைவேன். உம் சமூகத்தில் காத்திருந்து பலனடைவேன். உம் சமூகத்தில் காத்திருந்து பலனடைவேன். ஜெபமே என் வாழ்வாகட்டும், உம் சமூகமே என் நினைவாகட்டும். ஜெபமே என் வாழ்வாகட்டும், உம் சமூகமே என் நினைவாகட்டும். பயமுறுத்தும் சட்டங்கள் எழுதப்பட்டாலும் பதறாமல் உம் பாதம் அமர்ந்திருப்பேன். பயமுறுத்தும் சட்டங்கள் எழுதப்பட்டாலும் பதறாமல் உம் பாதம் அமர்ந்திருப்பேன். தூக்கு மரமே எனக்காய் நிறுவப்பட்டாலும், தூக்கு மரமே எனக்காய் நிறுவப்பட்டாலும், ஜீவனின் பலனான உம்மை நம்புவேன். என் ஜீவனின் பலனான உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். என் ஜீவனின் பலனான உம்மை நம்புவேன். என் ஜீவனின் பலனான உம்மை நம்புவேன். ஜெபமே என் வாழ்வாகட்டும், உம் சமூகமே என் நினைவாகட்டும். ஜெபமே என் வாழ்வாகட்டும், உம் சமூகமே என் நினைவாகட்டும். இயேசுவே என் தெய்வமே, ஜெபமே என் பசியாகட்டும். இயேசுவே என் தெய்வமே, உம் சமூகமே என் உணவாகட்டும். ஜெபமே என் வாழ்வாகட்டும், உம் சமூகமே என் நினைவாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு அருமையான உங்கள் அனைவரையும் அன்போடு
இந்த இரவு ஜெபத்தில், குறிப்பாக ஜெபிப்பதற்கு முன்பான இந்த வேத தியானத்தில் கலந்து கொள்ள காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்கப்படுகிற இந்த தியான செய்தியையும் பல நாடுகளில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்க விரும்புவதால் அதற்காக இது இங்கே ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது, ரெக்கார்டிங் செய்யப்படுகிறது. இதை கேட்கிற பலரும் இந்த சிறு சிறு செய்திகள் மூலம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அறிந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஓகே, இன்று நாம் கேட்ட இந்த பாடல் இதற்கு முன்பு நான் கேட்டதில்லை. இது முதலாக நான் கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரிந்த பாடல் என்று எனக்கு தெரியாது. தெரிந்ததோ தெரியாததோ அது நமக்கு முக்கியமல்ல. இந்த பாடலின் அர்த்தம் மிக முக்கியமானது. இந்த பாடலை பாடுகிறவரோ அல்லது இதை எழுதினவரோ ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தை பிடித்திருக்க வேண்டும், ஜெபிக்கிற மனிதன் தேவனுக்காக எப்படி ஒரு வைராகியமுள்ள மனிதனாக இருக்க முடியும் என்பதை குறித்த அற்புதமான வரிகளை இதிலே எழுதியிருக்கிறார்கள். இந்த ஜெபத்திலிருந்து உங்களுக்கு வழக்கம் போல 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த பாடலிலிருந்து உருவாக்கப்பட்ட தியானத்திற்கு ஜெபமே என் ஜீவன், தேவ சமூகமே என் பலன் அப்படிங்கிற தலைப்பை நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் நீங்கள் இருக்கிற இடத்துல மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்களும் சொல்லலாம், ஜெபமே என் ஜீவன், தேவ சமூகமே என் பலன். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையிலும் மாறாத அர்ப்பணிப்பை இங்கே காட்டுகிறது. ஏன்னா அதில் அவர் சொல்கிறார், சிங்கக்கவி, சட்டங்கள் அதெல்லாம் பற்றி பேசுகிறார். அப்போ இது என்னத்தை காட்டுது அப்படின்னா, ஜெபிக்கிற ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் என்னதான் சூழ்நிலைகள் நல்லதாகவோ கெட்டதாகவோ இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் அர்ப்பணிப்புள்ள தேவ மனிதன் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பக்தனாகிய தானியேலின் காலம், எஸ்தரின் காலத்தில் விசுவாசத்திற்காக மரணத்தின் விளிம்பு வரை சென்ற தேவ பிள்ளைகளின் விசுவாசத்தை இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது. அவங்க அந்த பாடலை எழுதும்போது அதை மனதில் வைத்து தான் அதை எழுதியிருக்கிறாங்க. சிங்கக்கெபியோ, பயமுறுத்தும் சட்டங்களோ, தூக்கு மரமோ எது வந்தாலும் பதறாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை 3 குறிப்புகள் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, முதல் குறிப்பு, உலக சட்டங்களுக்கு அஞ்சாத உன்னத ஜெபம். ஜெபம் உன்னதமானது. ஏன்? உலகத்தின் நமக்கு எதிரடையான சட்டங்களுக்கு, கட்டளைகளுக்கு அல்லது சர்வாதிகாரத்தனமான காரியங்களுக்கு பயப்படாமல் அஞ்சாமல் செயல்படும்படி ஜெபம் ஒரு தேவனுடைய மனிதனை பலனுள்ளவனாக மாற்றுகிறது. நமக்கு விரோதமாக சூழ்நிலைகளும் உலக அதிகாரங்களும் சட்டங்களை எழுதினாலும் ஜெபிக்கிற மனிதன் பதறாமல் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பான் என்பது சத்தியம். தானியேலை பற்றி நம்ம பார்க்குறோம். அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுகிற வசனம்தான், ராஜா கிட்ட தவிர வேற யார்கிட்டையும் எதுக்காகவும் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. ராஜா கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். அப்படி மீறி யார் செய்தாலும் அவர்கள் சிங்கக்கெபியிலே தூக்கி எறியப்படுவார்கள்
கொல்லப்படுவார்கள், சிங்கங்களுக்கு இரையாவார்கள் என்கிற சட்டம் அங்கே எழுதப்படுகிறது. ஆனா பைபிள்ல நம்ம என்ன படிக்கிறோம் தெரியுமா? ராஜா இந்த சட்டத்திற்கு கையெழுத்து போட்டுட்டார்னு தெரிந்த பின்பும் ராஜாவுக்கு அவமரியாதை செய்வதற்காக அல்ல, தேவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தினமும் தான் செய்கிற வழக்கத்தின்படியே 3 வேளையும் மேல் வீட்டறையில் மாடி வீட்டில் போய் ஏறி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு சொல்லி தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம் எப்போ சொல்லுவோம்? நன்றி சொல்றதுக்கு தான் ஸ்தோத்திரம் நம்ம சொல்றோம். சட்டம் என்ன சொல்லுது? ராஜாவினிடத்துல ஜெபிக்காம தங்கள் தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிற எவனும் சிங்கக்கவியில தூக்கி போடப்படுவான். இப்போ இவன் ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு சொல்லுது. என்னத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி இருப்பான்? ஆண்டவரே, உமக்காக இந்த உபத்திரவத்தின் பாதையிலே நான் செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது ஆண்டவரே, ராஜா என்னதான் சட்டம் போட்டாலும் ராஜாதி ராஜாவாகிய நீர் இந்த ராஜாவின் கைக்கும் அவர் தூக்கி போடப்படுகிற சிங்கங்களின் வாய்களுக்கும் நீர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று தானியேல் ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்குறோம். அப்போஸ்தலர்களை பார்த்து நீங்கள் இந்த இயேசுவை குறித்தெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, இப்படி ரோட்லலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி பேசுகிறாங்க அதிகாரிகள், மத தலைவர்கள். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. பார்த்தீங்களா தைரியத்தை? பார்த்தீங்களா? சட்டம், கட்டளைகள், மிரட்டல்கள், உருட்டல்கள் இதெல்லாம் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையை ஒன்றுமே செய்யாது, செய்யக்கூடாது. நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு உள்ள உறவில் பலவீனமாக இருக்கும் பொழுது பலவீனமான மாம்சத்தை அது பயத்திற்குள்ளாக்கும். ஆனால் ஆவியில நம்ம தேவனோடு உறவுள்ளவர்களாக இருந்தால் அது மாம்சத்தில் என்ன நடந்தாலும் சரி தேவனுடைய சித்தம் நடக்கட்டும் என்று தன்னை அது பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கும். அவங்க அப்படி சொல்றாங்க. ஸோ இப்போ தானியேல் பாருங்க, ராஜாவின் சட்டத்தை அவன் புறம்பே தள்ளிட்டு தேவனிடத்துல மாத்திரம் அவன் ஜெபித்தான். அந்த வழக்கத்தை அவன் நிறுத்தலை. தினமும் தான் வழக்கமாய் செய்து வருகிறபடியே. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஜெபம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிடுவதெல்லாம் என்னைக்கோ செய்கிற ஒரு காரியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமாக இருக்க வேண்டும். அதை உடைத்து தகர்த்து தேவனை விட்டு நம்மை பிரிக்கும்படி என்ன சட்டங்கள் வந்தாலும் யார் எதிராக வந்தாலும் தேவனுக்காக நாம் வைத்திருக்கிற வழக்கங்களை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்பதை தானியேலின் வாழ்க்கை நமக்கு மிக அழகாக போதனை செய்கிறது. 17வது நூற்றாண்டில் 1700 சொல்றோம் இல்லையா, அந்த வருடங்களில் இங்கிலாந்தில் உண்மையான திருச்சபைகள் அங்கீகரிக்கப்படாது. இப்போ எப்படி கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் உண்மையான சத்தியத்தை போதிக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபைகள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாமல் இப்போவும் அவங்க ரகசிய கிறிஸ்தவர்களாய் துன்பங்களை தாங்கி கொண்டு குகைகளிலும் மலைகளிலும் எப்படியோ மறைந்து மறைந்து ஆராதிக்கிற மாதிரி ஒரு காலம் 17வது நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இருந்துச்சு. அதாவது அரசாங்கம் சொல்லுகிற இடத்துல தான் ஜெபம் பண்ணணும், அரசாங்கத்தின் அனுமதியோட தான் ஜெப கூட்டங்கள் ஆராதனைகள் நடத்தணும் அப்படிங்கிற சட்டம் இருந்த காலம் அது.
ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜான் பனியன் என்கிற தேவ மனிதன், ஜான் பனியன்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர்தான் உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமான புத்தகங்கள் விற்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர். பரதேசியின் மோட்ச பிரயாணம், ப்ராக்ரஸ் ஆஃப் த பில்கிரிம். நல்லா கவனிச்சிங்களா? இந்த புஸ்தகத்தை குறித்து எத்தனையோ முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வாங்கி படிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பல முறை நம்முடைய சர்ச் குரூப்லலாம் இந்த புஸ்தகத்தை தமிழில் இங்கிலீஷில் பிடிஎஃபாக கூட நான் போட்டிருக்கிறேன். பரதேசியின் மோட்ச பயணம், த ப்ராக்ரஸ் ஆஃப் த பில்கிரிம். அந்த புத்தகத்தை எழுதினவர் தான் ஜான் பனியன். ஆனால் இவருடைய கூட்டங்களை அரசாங்கம் எதிர்த்தது, சட்டம் எதிர்த்தது. அப்போ அவரை கைது செய்து, நான் இனிமேல் ஜெப கூட்டங்களை நடத்த மாட்டேன் என்று நீ எழுதி கொடுத்தால் உன்னை நாங்கள் விடுதலை செய்கிறோம் சொல்லி அதிகாரிகள் சொன்னாங்க. ஆனால் ஜான் பனியன் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் சிறையிலேயே என் உயிர் போகும் வரை அழுகி செத்தாலும் சாவேனே தவிர என் தேவனை தொழுது கொள்ளாமலும் அவர் வார்த்தைகளை பிரசங்கிக்காமலும் இருக்க மாட்டேன் என்று தைரியமாக கூறி 12 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார். 12 ஆண்டுகள் ஜான் பனியன். அந்த சிறையில் இருந்த நாட்களில் தான் அவர் எழுதின அந்த புத்தகத்தை பற்றி நான் சொன்னேன், பரதேசியின் மோட்ச பயணம். பைபிளுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் விற்பனையான 2வது புத்தகம் அது. அப்போ கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில் அங்கே பாருங்க, தேவனுக்கான எந்த ஒரு காரியத்தையும் பயத்தினாலே நான் இழந்து போக விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஜெபிக்கிற தேவ மனிதர்களுக்குள்ள உலக பிரகாரமான தைரியம் அல்ல, தேவன் கொடுக்கிற தைரியம். தீமோத்தேயுல வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று. அதனால் இது போன்ற கடினமான சட்டங்கள், எதிர்ப்புகள் வருகிற நேரங்களிலே தெளிந்த புத்தியோடு செயல்படுவதற்கு ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. சூழ்நிலைகளும் மனிதர்களின் எதிர்ப்புகளும் நம் ஜெப நேரத்தை திருடும்படி நாம் அனுமதிக்க கூடாது. நெருக்கடிகள் வரும்போது ஜெபத்தை நிறுத்துவதல்ல, இன்னும் அதிகமாய் முழங்கால் படியிடுவதுதான் உண்மையான விசுவாசம். 2வது காரியம், பால சிங்கங்கள் மத்தியிலும் தேவ சமூகத்தில் அடையும் பலனை ஜெபம் நமக்கு தருகிறது. இள வயதுள்ள சிங்கங்கள் முன்னால நம்ம நின்னாலும் நமக்குரிய பலனை ஜெபத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, நம்மை விழுங்க காத்திருக்கும் சிங்கங்களை போன்ற கொடிய பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவ சமூகத்தில் காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். அங்க பாருங்க, இந்த வசனம்லாம் 1000 பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீங்க. பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவ சமூகத்தில்
ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, ஸ்தோத்திரம் பண்ணுவதின் மூலமாக, துதிப்பதின் மூலமாக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு புது பலனை வைத்திருக்கிறார். அவர்கள் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைந்து போவதில்லை, களைப்படைந்து போவதில்லை. பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க பாருங்க, கர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தான் நம்மை விழ செய்யும்படி, நம்மை விழுங்கும்படி எத்தனை விதத்தில் அவன் வகை தேடினாலும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்பதற்குரிய பலனை ஜெபம் நமக்கு தருகிறது. பைபிள்ல பாருங்க, பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக ரோம அதிகாரிகளால் அடிக்கப்பட்டு உடம்பெல்லாம் காயம். அவங்கள கொண்டு போய் கீழ்ப்பகுதியில் பாதாள அறையில் அவங்களுடைய கால்களை, அதாவது இப்படி இருக்கும், நடுவில் காலை வச்சுட்டு இதை இப்படி போட்டு மாட்டிடுவாங்க. நடுவில் கால் மாட்டிகிட்டு இருக்கும். அதுதான் தொழு மரம், சங்கிலிகளில் மாட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அவங்கள கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இதை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25-26 படிக்கிறோம். பாருங்க, அங்க இருந்து கூட அவங்க விடுதலை ஆனார்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். சிங்க கெபி போன்ற சிறைச்சாலையிலும் அவர்கள் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்களுடைய அந்த சங்கிலிகளெல்லாம் கலந்து, இப்போதான் பார்க்குறோம், அந்த சிறைச்சாலை தலைவன் இவங்க தப்பி ஓடிடுவாங்களோன்னு பயந்து போய் அந்த தன்னுடைய பட்டயத்தை தரையில் நட்டு விழுந்து போக அதில் சாக பார்த்தான். பவுல் தான் சொல்றார், எப்பப்பா உனக்கு கெடுதி ஒன்றும் செஞ்சிக்காத, நாங்கள் தப்பிலாம் ஓடுற ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் தான் பாருங்க, ஆண்டவன் மாதிரியே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள குடும்பத்தார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கவனிங்க, அவர்கள் என்ன செய்தார்கள்? நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். அதில் ஒரு வார்த்தையை பாருங்க, நடு ராத்திரியிலே. நம்ம வாழ்க்கையில் கூட நடு ராத்திரியின் அனுபவங்கள். உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் நடு ராத்திரி அப்படின்னாலே பயங்கரம், ஆபத்துக்கள், பேய் பிசாசுகள், இருள், அந்தகாரம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நடு ராத்திரியின் அனுபவங்கள், இருளான அனுபவங்கள், பயத்தின் அனுபவங்களில் நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? தேவனை துதிக்கணும், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணும், தேவனுக்காக பாட்டு பாடணும். சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. துன்ப நேரத்தில் சங்கீதம் பாடுகிறவன் தான், துதிக்கிறவன் தான், ஜெபிக்கிறவன் தான் உத்தம விசுவாசி. அந்த உத்தமனுக்கு கர்த்தர் எப்போதும் துணையாயிருக்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ரோம பேரரசின் காலத்துல பிலாகினா, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலாகினா அப்படிங்கிற ஒரு அடிமை பெண் இருந்தா. அவள் தன்னுடைய விசுவாசத்தை, இயேசுவின் மேல் இருக்கிற நம்பிக்கையை மறுதலிக்க சொல்லி அவளை கொடுமை செய்தாங்க. அடிமை பெண். அவள் என்ன செய்யலை? இயேசுவை மறுதலிக்கலை. உடனே அவளை கொண்டு போய் சிங்கங்கள் நிறைந்த ஒரு அரங்கத்திற்குள், அதை என்ன செய்வாங்கன்னா ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வையாளர்களெல்லாம் மாடத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, கீழே சிங்கங்களை அவிழ்த்து விடுவாங்க, அங்கே கிறிஸ்துவுக்காக சாகடிக்கப்பட வேண்டியவங்களை கொண்டு போய் விடுவாங்க. இப்போ அதில் இவளை தூக்கி எறிகிறாங்க. பசி வெறியோடு இருந்த
கொடிய விலங்குகள் அவளை வந்து சுத்தி நின்று அப்படி பாயிறதுக்கு அப்படியே நிக்குது. அவளை தூக்கி போட்டவங்க விசுவாசம் இல்லாதவர்கள் அங்க சுற்றி இருந்து இவ பயந்து நடுங்கி அலர்வா அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவ என்ன செய்யறா தெரியுமா? அந்த இடத்துலையும் வானத்திற்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கிறா, தேவனை துதிக்கிறா. இது வந்து பைபிள்ல இல்ல, வரலாற்றில் உள்ளது. அப்போ அவளை வந்து விசுவாசத்தை மறுதலிக்க சொல்லி சித்திரவதை செய்தவர்கள், இப்ப இந்த சிங்கங்கள் மத்தியில் அரங்கத்திற்குள் எரிந்தவர்கள் எல்லாரும் அவ முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவ வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி தேவனை துதித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறாங்க. அவ முகம் வந்து அப்படியே பட்ட பகல் சூரியனை போல பிரகாசமாயிருந்தது. அந்த ரோமர்கள் இது என்ன ஆச்சரியமான காரியம், ஏன்னா சிங்கத்தை அவுத்து விடுறவனே பயப்படுவான. அப்பதான் அவங்க எல்லாரும் புரிந்து கொண்டாங்க, இவள் தன் விசுவாசத்தை மறுதலிக்காததற்கு காரணம் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி வானத்துக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தால. ஒரு சிலர் சொன்னாங்க அதுதான் ஜெபம் அப்படின்னாங்க. அப்போ இவளுடைய இந்த தைரியத்திற்கு காரணம் அவள் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவள் என்பதை அவளுடைய சத்துருக்களாய் இருந்த அந்த ரோம அதிகாரிகளே புரிந்து கொண்டார்கள் என்று வரலாற்றில் படிக்கிறோம். என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும்? நம்மை சுற்றிலும் அப்படியே கடித்து குதறுவது போன்ற பல நூறு பிரச்சனைகள் இந்த ராத்திரி வேளையில நம்மை சுற்றி நிற்கலாம். உடல்நல பிரச்சனை, பணப்பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, உற்றார் உறவினரால் பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி எத்தனையோ நம்மை கடித்து குதறுவது போல நிற்கலாம். ஆனால் நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது பயம் நீங்கி வானத்திற்கு பறக்கும் கழுகை போல எழும்புகிற புது பலனை நீங்களும் நானும் அடைந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த இரவு தேவன் நமக்கு கற்பிக்கிற இரண்டாவது சத்தியம். மூன்றாவது சத்தியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். தூக்கு மரத்தின் முன்னும் மாறாத ஜீவனுள்ள நம்பிக்கை. தூக்கு மரத்தின் முன்பும் மாறாத ஜீவனுள்ள நம்பிக்கையை ஜெபம் நமக்கு தருகிறது. நமக்கு விரோதமாக சத்துருக்கள் மரண கண்ணிகளை அல்லது தூக்கு மரங்களை ஆயத்தம் பண்ணினாலும் ஜீவனின் பலனான நம்முடைய கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 27:1 சொல்லுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளை எவ்வளவு கம்பீரமான வார்த்தைகள் பாருங்க. கர்த்தர் என் வெளிச்சம், அவர் என் ரட்சிப்பு, அவர் என் ஜீவனுடைய பலன். அதனால யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு நான் பயப்படணும்? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, இதோ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய விசுவாசத்திற்கும் கர்த்தருடைய காரியங்களிலும் மரண பரியந்தம் நாம் உண்மையாய் இருந்தால் நித்திய வாழ்விலே ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவோம். முர்தகாய் எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்க. ஆமான் முர்தகாயை தூக்கிலிடுவதற்காக நாசகரமான திட்டத்தை தீட்டி அதை குறித்து ராஜாவினிடத்துல பேசுவதற்காக வரான். அந்த தூக்கு மரத்தினுடைய உயரம் 50 முழம், 50 முழ உயரம் உள்ளதை செஞ்சுட்டு வரோம். என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. எஸ்தரும் முர்தகாயும் யூத ஜனங்களும்
ஏற்கனவே அவங்க உபவாசித்து ஜெபித்திருக்கிறாங்க. இது போன்ற ஒரு பெரிய ஆபத்து வருவதற்கு முன்பே முர்தகாய் எஸ்தருக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டார். எல்லாரும் உபவாசித்து ஜெபித்ததுனால காரியம் தலைகீழாக மாறியது. முர்தகாய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கிலிடப்பட்டான் என்று எஸ்தர் புத்தகத்தில் வரலாறு சொல்லுகிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நமக்கு எதிராக வரும் எந்த சக்திகள், எந்த மனிதர்கள், தூக்கு மரமே வந்தாலும் சரி, உபவாசமும் ஜெபமும் தேவன் மேலுள்ள விசுவாசமும் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்கும். நமக்காக வெட்டின குழியில் அவர்களே விழும்படி கர்த்தர் காரியத்தை மாற்றி போடுகிற தேவன். 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஹிட்லருடைய கொடூரமான நாஜிக்கள், அதாவது நாஜிஸ், அந்த கொள்கையுடையவங்க, அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக விசுவாசத்தோடு தைரியமாய் எதிர்த்து நின்ற ஒரு போதகருடைய பெயர் டிட்ரிச் பான்ஹோஃபர். தியாலஜியன்ஸ்லாம் அவரை பற்றி ரொம்ப அறிந்து வச்சிருப்பாங்க. டிட்ரிச் பான்ஹோஃபர். இவர் அவங்கள எதிர்த்து நின்றார், பயப்படல. ஹிட்லருக்கு பயப்படாத யாராவது இருக்க முடியுமானா அவர் பயப்படல. தேவனுடைய ஊழியக்காரர். நாசி படையினர் அவரை தூக்கிலிட ஒரு சிறை அந்த இடத்துல அங்க கொண்டு போறாங்க. அவர் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்படுவதற்கு முந்தின நிமிடம் வரை தன் கூட கைதிகளாயிருந்த மற்ற சிறைவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கூறி தேற்றினார். அவர்களுக்காக ஜெபித்தார். கவனிங்க, தூக்கு மரத்து முன்னால கொண்டு போய் இப்ப அவரை நிறுத்தி இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தூக்கு மரத்து முன்னாடி நிறுத்திருக்காங்க. இது எனக்கு முடிவு, ஆனால் தேவராஜ்யத்தில் என் வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. இந்த வார்த்தை கவனிங்க. தூக்கு மரம் என் சரீர வாழ்வுக்கு முடிவை கொண்டு வருது, ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் என் வாழ்வு இப்பொழுது முதல் துவங்குகிறதுன்னு சொல்லி அந்த ஹிட்லருடைய படைக்கு முன்பாக அவர் தைரியமாய் சொல்லிட்டு சந்தோஷமாய் தன் ஜீவனை விட்டார். ஜீவனின் பலனாகிய கர்த்தர் அவரோடு இருந்தார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்யும் சூழ்ச்சிகளும் தீமைகளும் கர்த்தரை நம்புகிற நமக்கு முன்பாக நிர்மூலமாகும். நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருப்பதால் எந்த ஒரு இறுதி சவாலையும் நாம் தைரியத்தோடு எதிர்கொள்ள முடியும். இந்த ஆன்லைன் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பாடல் நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம் இதுதான். ஜெபம் என்பது ஏதோ ஒரு கடமை அல்ல, அது நம்முடைய பசி. இட் இஸ் அவர் நம்முடைய பசிக்குதுன்னு சொல்றோம்ல, ஜெபந்தான் நம்முடைய பசியாக மாறணும், ஜெபந்தான் நம்முடைய உணவாக மாறணும். We should have hunger for prayer. Prayer should become our meal. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவே நம்முடைய இந்த உலக சட்டங்கள் மாறலாம், சிங்கங்கள் கத்தலாம், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக தூக்கு மரங்களை நிறுத்தலாம். ஆனால் தானியேலை போல, பவுலையும் சீலாவையும் போல, முர்தகாயை போல நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருக்கும் போது அந்த சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமாய் மாறும் என்பதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற சத்தியம். திரும்ப அந்த பாட்டை நினைவுபடுத்துகிறேன். உம் சமூகத்தில் காத்திருந்து பலனடைவேன் என்று அந்த பாடலில் அந்த பக்தன் பாடினது போல இந்த ஆன்லைன் கூடுகையில் இணைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெப ஜீவியத்தை இன்று இரவு
புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை தம்முடைய சமூகத்தின் பலத்தினால் நிரப்புவாராக. ஆமென்.